திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 10. சுந்தர மகாலிங்கத்துடன் நேருக்கு நேர் முனியாண்டி சுவாமிகள் பேசும் அபூர்வ நிகழ்வை தன் கண்களால் கண்ட பாக்கியமும் இந்த சாப்டூர் பக்தருக்கு உண்டு. ஒரு முறை சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க வந்த இந்த பக்தர் சந்நிதிக்குள் நுழையும் போதே இறைவனுக்கு அருகே முனியாண்டி சாமிகள் இருக்கிறத பார்த்தாரு. சுந்தர மகாலிங்கத்தின் எதிரே சுமார் ஓரடி இடைவெளியில் இருந்த முனியாண்டி சுவாமி அந்த லிங்க திருமேனியிடம் பலவித முகபாவங்களை காட்டி பேசிட்டு இருந்தார். அப்போ அவரது கேள்விகளுக்கு சுந்தர மகாலிங்கத்திடம் இருந்து உரிய பதிலும் பெற்றாராம். சுவாமிகள் சுந்தர மகாலிங்கத்தை பார்த்து ஏதோ கேள்வி கேட்ட பின் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். அவர் அடுத்த சில வினாடிக்கு பிறகு அவரது அடுத்த கேள்வி வேறுவித முக பாவனையுடன் இருந்தது. ஒரு கேள்விக்கும் அவரது அடுத்த கேள்விக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சுந்தர மகாலிங்கத்திடம் இருந்து ஏதோ பதில் பெற்றார் முனியாண்டி சாமிகள் என்றே அப்போது எனக்கு தோன்றியது. அவரது செயல்களை வைத்துத்தான் இதை நான் யூகித்தேன். ஒரு கட்டத்தில் சுந்தர மகாலிங்கத்தை பார்த்து ஆவேசமாக அவர் ஏதோ பேசியதை பார்த்தேன். ஆனால் அப்போது அவர் எதை பற்றி பேசினார் என்று எனக்கு புரியலை. சித்த புருஷர் சிவனாருடன் பேசும் இடத்துல நாம் நிற்பது முறையல்ல அப்படின்னு என் மனம் ஒரு கட்டத்தில் உணர்த்தவே, அதுக்கப்புறம் அங்கிருந்து மெல்ல நடந்து பின்னாடி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு கண்ணில் மிரட்சியுடன் அந்த சாப்ட்வேர் பக்தர். அகத்தியர், காலங்கிநாதர், சட்டைநாதர், போகர் உட்பட எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் சதுரகிரியில் தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். சத்சங்கம் கூடியிருக்கிறார்கள். உலக மக்கள் வளமாக வாழ எத்தனையோ யோகங்களையும் தவங்களையும் அங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு மகானின் தரிசனமாவது நமக்கு கிடைக்காதா, அவர்களின் திருப்பாதம் நமது இல்லத்தில் படாதா என்று கலியுகத்தில் நிறைய பணத்தை செலவழிக்கும் பகட்டு மனிதர்களுக்கு இடையே சதுரகிரியில் சாமானியனும் சந்தோஷப்படுற அளவுக்கு சித்த புருஷர்களின் தரிசனம் ஒருவனுக்கு கிடைச்சிது. அதுதான் இறைவனின் திருவருள். தான் பெற்ற சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் அனைவரையும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அந்த சாமானியன். அப்படிப்பட்ட சாமானியான் அந்த மலையின் ஒவ்வொரு அடியையும் சித்தர்கள் பாதம் பட்ட புண்ணிய பூமியாக பார்க்கிறான். பயபக்தியுடன் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு பூரிக்கிறான், மனதார வணங்குகிறான். பக்தியின் உயர்ந்த நிலையாக இதையேதான் சொல்லி சென்றார்கள் பரம புருஷர்கள். காற்றை கைப்பிடிக்குள் அடக்க முடியாது, அதுபோல இறைவன் இங்கேதான் இருக்கிறான் என்று எந்த ஒரு இடத்தையும் தனியாக சுட்டிக்காட்ட முடியாது. பரந்தவெளி எங்கும் பரம்பொருள், எங்கெங்குமே அவன் திருவருள். கைலை மலை எங்கும் சிவபெருமான் காட்சி தெரிய காரைக்கால் அம்மையாரின் மனம் மலையேற மறுத்துவிட்டது. சிவசிவா, உன் திருமேனி மேல் என் பாதங்கள் படலாமா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். காண கிடைக்காத சிவபெருமானின் திருக்காட்சி தெரிகின்ற மலை மீது தன் காலடி தடம் படலாமா என்று தவித்தார். தலை கீழாக நடந்து சென்று கைலாயவாசனின் தரிசனம் பெற்றார் என்று பெரிய புராணம் கூறுகிறது. எதை நினைத்து கொண்டு ஒரு பொருளை பார்க்கிறோமோ அது நம் கண்களுக்கு அப்படியே தெரியும் என்பது சித்தாந்தம். சதுரகிரியும் அப்படியே. நம் பின்னே வருகின்ற ஒரு நாய் நம் கண்களுக்கு வெறும் 4 கால் பிராணியாகத்தான் தெரியும். ஆனால் இன்னொரு பக்தரோ அந்த நாயை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறாரு, அதுக்கு பிஸ்கெட்டும் தராரு. அந்த பக்தரின் கண்ணுக்கு நாயும் ஒரு சித்த புருஷராக தெரிகிறது. சதுரகிரியில் இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் வணங்கும் ஆசாமிகள் இருக்கிறார்கள். இந்த கலியுகத்தில் சித்த புருஷர்கள் மரமாகவும் செடியாகவும் புல் பூடாகவும் பறவையாகவும் விலங்காகவும் பாம்பாகவும் எப்படி வேண்டுமானாலும் தரிசனம் தருவார்கள் என்கிறது சதுரகிரி தலப்புராணம். எனவேதான் சதுரகிரிக்கு செல்கின்ற சில அன்பர்கள் தங்களது காலணிகளை தானிப்பாறையிலேயே கழற்றி வைத்துவிட்டு வெறும் கால்களுடன் நடந்து செல்கிறார்கள். இந்த சதுரகிரியில் மகான்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள் இதுவரை பார்த்தோம். சந்தன மகாலிங்கம் சன்னதிக்கு மேலே சித்தருடன் பேசிய சிருங்கேரி சுவாமிகள், சுந்தர மகாலிங்கத்திடம் பேசிய முனியாண்டி சுவாமிகள் ஆகியவை இவற்றில் சில. இதுபோல நம் கண்களுக்கு தெரியாத, காதுகளுக்கு விழாத, நம் புலன்களின் எல்லைக்கு உட்படாத இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன. வரலாற்றின் சுவடிகளில் பதியாத சம்பவங்களும் சந்திப்புகளும் ஏராளம். நம்மால் உணர முடியாத இன்னும் எவ்வளவோ அதிசயங்கள் சதுரகிரியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையான தூய பக்தியுடன் சதுரகிரிக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் இறை அனுபவத்தை இயல்பாக உணர்வது சாத்தியமே. இதற்கு சித்தத்தை நாம் தயாராக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம்.
அடுத்து நாம் காணப்போவது வல்லநாடு சித்தரான சாது சிதம்பர சுவாமிகளை. வள்ளலார் வழி வந்தவர் இவர் வாழ்நாளில் எண்ணற்ற முறை சதுரகிரிக்கு வந்து சென்றிருக்கிறார் என்கிறார்கள் இவரது பக்தர்கள். சதுரகிரியில் சிதம்பர சாமிகள் பார்க்காத மரங்கள் இல்லை, அவர் கால்படாத பகுதி இல்லை. அங்குள்ள ஒவ்வொரு உருப்படியும் இவருக்கு அந்த அளவுக்கு பழக்கம். அங்கு வசிக்கும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மீது அலாதி பிரியம் கொண்டவர் இந்த சுவாமிகள். இந்த வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் சமாதியாகி ஏறத்தாழ 27 வருடங்கள் ஆகின்றன. வல்லநாடு என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி பேருந்து வழித்தடத்தில் தாமிரபரணி நதியை ஒட்டியுள்ள ஒரு ஊர். அங்கே இவரது சமாதி இருக்குது. வருடந்தோறும் வைகாசி மாதம் வல்லநாட்டில் இவருக்கு நடக்கும் குரு பூஜையின் போது லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள். இதிலிருந்தே அந்த சித்தரது பெருமையை நாம் புரிந்து கொள்ளலாம். கனத்த சரீரம், தீட்சண்யமான கண்கள், முழங்கால் தெரியும்படி வேஷ்டியை துண்டு மாதிரி இடுப்புக்கு மேலே கட்டியிருப்பார். ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவருக்கு என்ன சிக்கல் என்று அந்த வினாடியிலேயே உணர்ந்து சொல்லுவார். அது மட்டுமின்றி அதற்கான தீர்வையும் சொல்லுவார். சதுரகிரியில் சாது சிதம்பர சுவாமிகள் தங்கியிருந்த கால சம்பவங்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்களேன் என்று சதுரகிரி அடிவார கிராமத்தைச் சேர்ந்த பழமையான பெரியவர்களிடம் கேட்டால் பொக்கை வாய் தெரிய அவர்கள் அனைவரும் தவறாமல் சொன்னது ஒற்றை கொம்பு யானை கதையைத்தான். ஒற்றை கொம்பு என்று இங்கே குறிப்பிடுவது ஒற்றை தந்தமுள்ள யானையை. சாது சிதம்பர சுவாமிகள் எப்போது மலைக்கு வந்தாலும் அவருடன் ஏராளமானவர்கள் வருவாங்களாம். அப்படி அவர்கள் கூட்டமாக வரும்போது தங்களது சமையலுக்கு தேவையான பொருள்களுடன் மலையில் வசிப்பவர்களுக்கு உதவும் வகையில் உடைகள் என்று நிறைய கொண்டு வருவாங்க. ஒரு முறை மலைக்கு வந்தால் ஒரு மண்டலம், அதாவது 41 நாள், 2 மண்டலம் 82 நாள் என்று நெடுநாள் சதுரகிரியில் தங்கி இருப்பார் சாது சிதம்பர சுவாமிகள். மலையில் இவர் தங்கியிருக்கும் நாட்களில் அங்கே வந்து செல்லும் பக்தர்களுக்காக தினமும் அன்னதானம் நடக்கும். சொல்லப்போனால் சதுரகிரியில் முதலாக அன்னதானத்தை தொடங்கி வைத்தவரே வல்லநாடு சாமிகள் தான். அதன் பிறகே பலரும் அந்த பணியை தொடர்ந்தனர் என்கிறார் சுவாமிகளின் பக்தர் ஒருவர். சதா நேரமும் சுந்தரமகாலிங்கம் சன்னதிக்கு அருகே சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருப்பார் சாது சிதம்பர சுவாமிகள். 1975ஆம் ஆண்டு சுந்தரமகாலிங்கத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்தபோது அதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவரது வழிபாடு மிகவும் வித்தியாசமாக இருக்கும். வள்ளலார் வழியில் வந்தவர் என்பதால் எந்த ஜீவனுக்கும் தொந்தரவு தரக்கூடாது என்பார். ஜோதி வழிபாட்டை மேற்கொள்வார். இறைவன் சன்னதியில் தீபம் ஏற்றுவார். ஒவ்வொரு மலையாக நடந்து சென்று சித்தர்களது குகைகளில் தீபம் ஏற்றி வணங்குவார். வித்தியாசமான முறையில் நவகிரக பூஜை செய்வார். ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதை தருவார். அனைவரையும் சாமி சாமி அப்படின்னு தான் பவ்யமாக அழைப்பார். மரியாதை குறைவாக எவரையும் அழைக்க மாட்டார். அடியார்களுக்கு தரும் மரியாதை அந்த ஆண்டவனுக்கே நாம் கொடுக்கும் மரியாதை அப்படின்னு முகம் நிறைந்த புன்னகையோடு சொல்லுவார். அப்போ மலை மேலே இருந்த ஒரு சிலர் மலை பகுதியில் உள்ள விலங்குகளை வேட்டையாடுவது வாடிக்கையாக இருந்தாங்க. சுவாமிகளுக்கு இது பிடிக்காது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு உயிருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காத ஜீவ காருண்யத்தை வலியுறுத்தும் இவர் அப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு அன்புடன் கண்டிப்பார். சுவாமிகளது இந்த கண்டிப்பு அங்கிருந்த ஒரு சிலருக்கு பிடிக்கல. அப்போ ஒற்றை கொம்பு யானை ஒன்று சதுரகிரியில் இருந்தது. பிரம்மாண்டமான அந்த ஒற்றை யானை காட்டில் நடந்து வரும் அழகை பார்த்து பலமுறை வியப்படைந்திருக்கிறார் சிதம்பர சுவாமிகள். இவரை பார்த்து விட்டால் அந்த யானையும் ஏக குஷியாகிவிடும். யானையை பார்த்தால் இவருக்கும் உற்சாகம் வந்துவிடும். விநாயகன் அம்சமான அந்த யானையை எண்ணி அதை சந்திக்கும் வேளையில் பூஜைகள் செய்து வழிபடுவார் சுவாமிகள். அந்த யானை மீது இவர் கொண்ட பக்தி அலாதியானது. சுவாமிகளுக்கு முன்னால் அந்த யானை கால்களை தூக்கி ஆடும்போது சுவாமிகளும் அதே போல தன் ஒரு காலை தூக்கி நின்று கனத்த சரீரத்துடன் இப்படியும் அப்படியும் ஆடுவார். இதை பார்ப்பவர்கள் எல்லாம் இவர் எப்படி இந்த ஒற்றை கொம்பு யானையை தனது பிடிக்குள் வைத்து கொண்டு சொன்னபடியெல்லாம் கேட்க வைக்கிறார் என்று வியந்து நிற்பார்கள். யானையை நாம் அன்புடன் அணுகினால் அதுவும் ஒரு சாதுதான் என்று சிரித்து கொண்டே சொல்வாராம் சுவாமிகள். ஆனால் காட்டு மிருகங்களை வேட்டையாடும் ஆசாமிகளுக்கு என்ன காரணத்தாலோ இந்த யானை மீது ஒருவித வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறார்கள். சாது சிதம்பர சாமிகள் மாதிரியே ஒற்றை கொம்பு யானைக்கும் ஜீவகாருண்யத்தில் ஒரு பிரியம் போல் இருக்கிறது. அதனால் துஷ்ட ஆசாமிகள் காட்டு மிருகங்களை வேட்டையாட வரும்போது அந்த யானை அவர்களை குறிவைத்து துரத்துமாம்.
அதனால் ஏற்பட்ட எரிச்சல் கலந்த கோபம் அது என்கிறார்கள். அந்த யானையின் தந்தத்தின் நீளம் சுமார் 6 அடி இருக்குமா. துஷ்ட ஆசாமிகளின் கண்களை உறுத்த இதுவும் இன்னொரு காரணம். எனவே ஒரே கல்லால் 2 மாங்காய் அடிப்பது போல தங்களுக்கு தொந்தரவான இந்த யானையை கொன்று அதன் தந்தத்தை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று திட்டம் போட்டார்கள். இது சுவாமிகளுக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. அதனால் தன்னால் முடிந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த யானையை காப்பாற்றியிருக்கிறார் சுவாமிகள். ஆனால் அதையும் மீறி அந்த கொடியவர்களின் சதி திட்டம் ஒரு நாள் வெற்றி பெற்றது மட்டுமன்றி அந்த சதியில் சாது சிதம்பர சுவாமிகளையும் வஞ்சிகமாக சிக்க வைத்து விட்டார்கள் அந்த கயவர்கள். அந்த ஒற்றை கொம்பு யானை மற்ற யானைகளை விட அளவில் 3 மடங்கு பெரியது. சுமார் 120 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த அந்த யானை மனிதர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளுமாம். அதன்படியே அவர்களிடம் நடந்து கொள்ளவும் செய்யுமாம். கணேசா வணக்கம் என்று சொல்லி பக்தர்கள் கும்பிட்டால் அந்த யானையும் பதில் வணக்கம் செய்யுமாம். அந்த அளவுக்கு இந்த யானை மனிதர்களிடம் நன்கு பழகியதாம். இப்படிப்பட்ட யானையை விஷமிகள் சிலர் சேர்ந்து கொன்றுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 50 அடி உயரமுள்ள ஒரு பாறையில் இருந்து யானை கால் இடறி தவறி விழுந்து இறந்ததாகவும் ஒரு சிலர் சொல்கிறார்கள். யானை உடனடியாக சாகவில்லை. உடல் வலியுடன் நகர முடியாமல் அவஸ்தைப்பட்டு சுமார் 1 வார காலத்துக்கு பிறகே இறந்ததாம். அதன் பின் ஒற்றை தந்தத்தை வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அந்த விஷமிகள். யானை இறந்த துக்கத்தில் 3 நாட்கள் சுவாமிகள் எதுவுமே சாப்பிடவில்லை. ஒற்றை கொம்பு இல்லாமல் இறந்து கிடந்த அந்த யானையை கண்களில் நீர் கசிய வருத்தத்துடன் வழிபட்டார் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள். இதை கண்டு அவரின் பக்தர் கவலை அடைந்தனர். இந்த நிலையில் அந்த விஷமிகள் ஒற்றை கொம்பு யானையுடன் நெருங்கி இருந்தவர் சுவாமிகள் தான். தந்தத்துக்கு ஆசைப்பட்டு அவரே இப்படி ஒரு செயலை செய்து விட்டார் அப்படின்னு பொய் மூட்டியை அவிழ்த்து விட்டனர். பக்தர்கள் கொந்தளித்தனர். இந்த மகாபாதகம் செய்தவர் யார் என்பது மகாலிங்கத்துக்கு தெரியாதா? உண்மையும் ஒரு நாள் வெளிவந்தது. தந்தத்தை திருடிய விஷமிகளை பொறிவைத்து பிடித்த அதிகாரிகள் தந்தத்தையும் அவர்களிடம் இருந்து மீட்டனர். அதிசயமான இந்த தந்தத்தை சதுரகிரி மகாலிங்கம் கோயிலிலேயே பிரதிஷ்டை செய்ய விரும்பினார் பக்தர்கள். அதற்காக சாது சிதம்பர சுவாமிகள் உட்பட பிரமுகர்கள் பலரும் அரசுடன் பேசி அந்த தந்தத்தை சுந்தரமகாலிங்கம் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கேட்டு வாங்கிட்டாங்க. 1971 வருடம் வந்த விநாயகர் சதுர்த்தியின் போது சுந்தரமகாலிங்கம் ஆலயத்தில் இந்த ஒற்றை கொம்பை பிரதிஷ்டை செய்யும் விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. சென்னையில் டிஐஜியாக இருந்த பொன் பரமகுரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த ஒற்றை கொம்பை தரிசிக்கும் போதெல்லாம் அந்த யானையையே நேரில் வந்து தரிசித்த சந்தோஷம் பெற்றார் பக்தர்கள். ஆனால் இதுவும் நீடிக்கவில்லை. ஒற்றை தந்தத்தை எப்படியாவது சுந்தரமகாலிங்கம் ஆலயத்தில் இருந்து திருடிவிட வேண்டும் என்று இருந்த கயவர் கூட்டம் பிரதிஷ்டை செய்த தந்தத்தை ஒரு நாள் கத்தியால் அறுத்து களவாடி சென்றனர். பக்தர்கள் மீண்டும் சோகமானார்கள். கயவர்களை தேடி கண்டுபிடித்த அரசு இந்த முறை அந்த அதிசய தந்தத்தை தன் பிடியிலேயே பாதுகாத்து வர ஆரம்பித்தது. இருக்கும் இடத்தில் இருந்தால்தானே எல்லாவற்றிற்கும் சிறப்பு. சுந்தரமகாலிங்கத்தின் நிறைவை அநேகமாக எட்டியிருக்கிறோம். சதுரகிரி மலையில் ஏறியதும் பிலாவடி கருப்பரின் தரிசனத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுந்தரமகாலிங்கத்தை வழிபட வேண்டும். அதன் பின் சிறிது தொலைவு நடந்து சந்தனமகாலிங்கத்தை தரிசிக்க வேண்டும். இதோ சதுரகிரியில் மகிமை வாழ்ந்த இன்னொரு சன்னதியான சந்தனமகாலிங்கத்துக்கு அடுத்து செல்ல இருக்கிறோம். சுந்தரமகாலிங்கம் ஆலயத்தில் தினமும் 4 வேளை பூஜை நடந்து வருகிறது. காலசந்தி காலை 6 மணிக்கு, உச்சிக்காலம் நண்பகல் 12 மணிக்கு, சாயரச்சை மாலை 4 மணிக்கு, அர்த்த ஜாமம் மாலை 6 மணி. கட்டளைதாரர்கள் உபயத்துடன் பூஜை நடக்கின்றன. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், மகா சிவராத்திரி, அன்னாபிஷேகம் உள்ளிட்ட பல தினங்கள் சுந்தரமகாலிங்கம் ஆலயத்தில் விழா கோலமாக இருக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் விமர்சையாக இருக்கும். ஆடி அமாவாசை வெகு விசேஷம். கடந்த ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு சுமார் 12 லட்சம் பக்தர்கள் சதுரகிரியில் குவிந்தனர். ஆடி அமாவாசை நாட்களில் பலரும் அன்னதானம் செய்வார்கள். அப்பொழுது இங்கு இலவச மருத்துவ உதவி முகாம் செயல்படும். சுந்தரமகாலிங்கத்தை பிரதான தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் கொண்டு வழிபடுபவர்கள் அப்போது சதுரகிரிக்கு வந்து மொட்டை போடுவது, காது குத்துவது என்று குடும்பத்துடன் டேரா போடுவார்கள். இங்கு ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது.
குறுகலான பாதை, கரடுமுரடான வழித்தடம். சபரிமலையில் உள்ளது போல எந்த வசதியும் இங்கு கிடையாது. செல்போன், உணவு, தங்குவது, கழிப்பிடம் என்று எதற்குமே முறையான வசதி இல்லை. கிடைத்த இடத்தில் தங்கி ஓய்வெடுக்க வேண்டும். கிடைத்த அன்னதானத்தை பிரசாதமாக உண்டு வயிறு நிரப்பிக் கொள்ள வேண்டும். இப்படி கிடைக்கக்கூடிய வசதிகளை மட்டுமே பெரும் பாக்கியமாக கொண்டு எதையும் எதிர்பார்க்காமல் வரும் பக்தர்கள் ஏராளம். கூட்டத்தில் நிம்மதியாக தரிசனம் செய்வோமா என்கின்ற கவலை சிறிதும் இல்லாமல் திரளாக வரும் பக்த கோடிகளை அந்த மகாலிங்கம் அரவணைத்து காத்து வருகிறார். மாதம் அமாவாசை தினத்தன்று மதியம் சுமார் 1 மணி வாக்கில் சுந்தர மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் துவங்கும். பௌர்ணமியில் மாலை 6 மணிக்கு அபிஷேகம் துவங்கும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முதலில் சுந்தர மகாலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சுமார் 3 மணி நேரம் கடக்கும் இந்த வழிபாடு முடிந்த பிறகு சந்தன மகாலிங்கம் கோவிலில் வழிபாடு துவங்கும். இங்கும் 3 மணி நேர அளவில் வழிபாடு முடிந்த பின் அடுத்து பிலாவடி கருப்பருக்கு பூஜை செய்ய பூசாரிகள் புறப்படுவார்கள். பௌர்ணமி தினத்தில் 3 சன்னதி வழிபாடுகளும் முடிய விடிந்து விடுவதும் உண்டு. இந்த 3 சன்னதிகளையும் வழிபடுவதற்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் ஏராளமான பக்தர்கள் குவிவார்கள். புரட்டாசியில் ஆனந்தவல்லி அம்மனின் நோன்பு திருவிழா மற்றும் நவராத்திரி உற்சவம் நடைபெறும். நவராத்திரியின் போது அலங்கரிக்கப்பட்ட ஆனந்தவல்லி அம்மன் புறப்பாடு நடைபெறும். 9 நாட்களும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஆனந்தவல்லி உற்சவர் விக்கிரகத்துக்கு முன் பஜனையும் சிறப்பு வழிபாடும் விமர்சையாக நடக்கும். 10ஆம் நாள் ஆனந்தவல்லி அம்மனுக்கு மகிஷாசுர மர்தினி அலங்காரமும் அதையடுத்து அம்பு போடும் நிகழ்வும் நடைபெறும். முன்காலத்தில் கோரக்கர் குகையில் வசித்து வந்த சித்தர்கள் தேன், தினைமாவு கலந்த லிங்கம் செய்து அதை பூஜித்தார்கள். தற்போது சுந்தர மகாலிங்க சிவனடியார் கூட்டத்தினர் அமாவாசை தினங்களில் ஆடி அமாவாசை தவிர கோரக்கர் குகையில் தினைமாவில் தேன் கலந்த லிங்கம் செய்து அதை வழிபட்டு வருகிறார்கள். பின்னர் அந்த மாவை சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு எடுத்து வந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள். ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அன்பர்கள் இதை இன்னும் செய்து வருகிறார்கள். அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாமா?